மரத்தில் அவ்வளோ மாங்காய் இருக்குது. ஆனால் மரத்தில் எவ்வளோ மாங்காய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாங்காய் இது மாதிரி வெம்பி வெம்பி கொட்டி போயிடுது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ மாங்காய் இருக்குது. இதில் ஒரு சில மாங்காய் கலர் இங்கே பாருங்கள், ஒரு மாங்காய் டிஃப்ரென்ஸாக இருக்கு இல்லையா, அது மாதிரி வெம்பி போய் சத்து இல்லாமல் கொட்டிடுது. இப்போ சீசன் கிடையாது, மழை சீசனில் காய்க்காது மாமரம். இது வந்து கார்கான்னு சொல்லுவாங்க. மழையில் தான் ரொம்ப காய்க்காது. வெயிலில் சம்மரில் பார்த்திங்கன்னா மாங்காய் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அப்போ தான் சீசன். இது ஒரு சில நேரங்களில் இது மாதிரி காய்க்கும். எதுக்காக ஃபஸ்ட்டு வெம்பி போய் விழுந்த மாங்காயை காட்டுறேன்னா, நம்மளுடைய லைஃப்லேயும் நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது நல்லா ஓஹோன்னு வாழ்ந்திருப்பாங்க, நல்லா சூப்பராக இருந்திருப்பாங்க. பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்மாவை நம்ம அனுபவிச்சாகணும் இல்லையா, அது மாதிரி அவங்களுடைய கர்மா வந்து அவங்கள தாக்கும்போது அவங்க வாழ்க்கையில் ஒரு சில இன்சிடெண்ட்ஸ் நடக்கும். ரொம்ப கீழே அப்பில் இருக்கிறவங்க ரொம்ப டவுனில் வந்துடலாம். அப்போ வந்து நம்ம அவங்களுக்கு கை கொடுத்து உதவணும். அவங்கள வெறுத்து ஒதுக்கிடக்கூடாது. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச என்ன உதவிகள் பண்ணலாமோ அதை பண்ணணும். அவங்க நல்லா இருக்கும்போது நம்ம கொண்டாடிக்கிட்டு நல்லா இல்லாத போது தூக்கி போட்டுறக்கூடாது. இது வந்து நான் அப்படி தான் நினைப்பேன் எப்போவுமே. என்னால் எவ்வளோ உதவி பண்ண முடியும், அவங்களுக்கு நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமான்னு நினைப்பேன். அதாவது இந்த மாமரத்தை காட்டணும்னு நினச்சா இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லிட்டேன். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.